ஹே ஆல், இன்றைக்கி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் ப்ரோ லெவலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் கிராமரை கற்றுக்க போகிறீங்க அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அசிஸ்டண்ட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் நம்பர் 1, ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும். வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ். இதை நம்ம பாசிவ் வாய்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்றதால ரொம்ப ஈஸியாகவே இதை பாசிவாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பாசிவாக மாற்றுறதுக்கு ஆப்ஜெக்ட் இஸ் இல்லைன்னா ஆர் போடணும், V3 தென் சப்ஜெக்ட். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ்னு இருக்குது. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குட் நியூஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட், குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், குட் நியூஸ் ஷுட் பி எக்ஸ்பெக்டட், குட் நியூஸ் மஸ்ட் பி எக்ஸ்பெக்டட். இப்போ நான் சொன்ன ஃபார்முலா வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் ஆப்ஜெக்ட் குட் நியூஸ்ன்றது எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும்னா இஸ் இல்லைன்னா ஆர் இருக்கணும்னு சொன்னேன். குட் நியூஸுன்றது ஒரு சிங்குலர் ஃபார்ம்ன்றதால இஸ்ஸு தான் இருக்கணும். இஸ்ஸு ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் 2 தான் கரெக்டுன்னு. ஆனால் இதோடு நிறுத்தாமல் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் அதுவும் இருக்குது, V3 ஃபார்மு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். கொஷின் நம்பர் 2, ஐ ஷால் பி obliged டு கோ. இது நம்ம பாசிவ் வாய்ஸாக இருக்கிறத ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். இந்த ஷால் பி வில் பினாலே இது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ஐ என்றது மீயாக சேஞ்ச் ஆகிடும். ஷல்லுக்கு பதிலாக நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். பியை எடுத்துடணும். ஆப்ளிஜ்டு V3 ஃபார்மில் இருக்குது, அது நம்ம V1 ஃபார்மில் மாற்றணும். ஆப்ளிஜ் அப்படின்னு போட போகிறோம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் 1 பார்த்திங்கன்னா ஷீ வில் oblige மீ டு கோ. ஆப்ஷன் 2, டு கோ தேர் ஐ வில் பி obliged. ஆப்ஷன் 3 பார்த்திங்கன்னா தே வில் oblige மீ டு கோ. ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா சர்க்கம்டன்சஸ் வில் oblige மீ டு கோ. நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இப்படி சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சர்க்கம்டன்சஸ் வில் oblige மீ டு கோ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஹோம்ஒர்க் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பை த ஸ்டூடெண்ட். இது ஆல்ரெடி பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்ஸ் த ஹோம்ஒர்க், the student completed the homework, the student had completed the homework, the student has completed the homework. பாசிவாக மாற்றுறதுக்கு had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவை நமக்கு. ஸோ இங்கே இருக்க பீனையும் பையும் நம்ம எடுத்துடணும். had மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா the student had completed the homework. இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், த மேனேஜர் வில் கிவ் யூ அ ரிவார்டு. இது பார்த்தாலே தெரியுது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இதை பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ, யூ வில் பி கிவன் அ ரிவார்ட் பை த மேனேஜர். ஆப்ஷன் பி, அ ரிவார்டு வில் பி கிவன் யூ பை த மேனேஜர். ஆப்ஷன் சி, அ ரிவார்ட் வில் பி கிவன் டு you by the manager. Option D, you will give a reward by the manager. ஆப்ஜெக்ட் இடத்துல இருந்த யூ சப்ஜெக்ட் பிளேஸில் வந்துடும். வில்லுன்றது வில் பியாக சேஞ்ச் ஆகிடும் ஃப்யூச்சர் டென்ஸில். ரிவார்ட் பை த மேனேஜர், இங்கே பை வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ, யூ வில் பி கிவன் அ ரிவார்ட் பை த மேனேஜர். நெக்ஸ்ட் கொஷின், த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஸ்வெப்ட் எவ்ரி மார்னிங். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது.
அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க வேர்ப் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் 3 ஃபார்மில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ, தே ஸ்வீப் த ஸ்ட்ரீட்ஸ் எவ்ரி மார்னிங். ஆப்ஷன் பி, someone swept the streets every morning. Option C, they are sweeping the streets every morning. Option D, they have swept the streets every morning. So the correct answer is they sweep the streets every morning. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப நாளைக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிராமர் ரூல்ஸ்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராமரை சால்வ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, இந்த டைமில் என்னால் கிராமர் ரூல்ஸ் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ட்ரிக் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கிராமர் பார்ட்டை சால்வ் பண்ணி பார்க்குறது. உங்களுக்கு கிராமர் ரூலே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் எல்லா வருஷமும் புது சினானிம், புது ஆண்டனம், புது இடியம்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த கிராமர் ரூல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒன்று தான், அதை மாற்றி மாற்றி அதே தான் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் தான் சால்வ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரியான நல்ல கண்டென்ட்டுக்கு லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.